இப்போ வந்து கவர்மெண்ட் காலர் கோட்டு வந்து நம்ம தைக்க போகிறோம். இது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. நல்ல பக்கமும் ஒரே பக்கம் ஒரே சைடு போட்டுக்குவோம். முன்பக்கம் மட்டும் ஷோல்டர் மட்டும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். வந்து கெட்ட பக்கமும் வெளி பக்கம் இருக்கும். நல்ல சைடும் நல்ல பக்கமும் ஒரே பக்கம் இருக்கும். வந்து ஆம்கோல் வந்து ஜாயின் பண்ணிடுவோம். ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் வந்து இது ஒரு ரஃப் கொடுத்துருங்க. ஒரே ஒரு ரஃப் கொடுத்தாதான் நமக்கு வந்து அடுத்த தடவை துணி பிடிச்சி இழுக்கும் போது பிரியாமல் இருக்கும். இதே மாதிரி அடுத்த சைடு தைச்சிக்கலாம். இந்த பேக் சைடு வந்து ஒரு ஓப்பன் வருது பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம இப்படி கையை உள்ளே விட்டு கழுத்து பக்கமாக உள்ளே விட்டு முன்பக்கம் இருக்கிற 2 பீஸும் வந்து வெளிப்பக்கமாக விட்டதுக்கப்புறம் இது ஷோல்டர் இந்த மாதிரி வருது. வந்து ஃப்ரண்ட் பக்கமாக துணி எல்லாத்தையும் திருப்பி போட்டதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த பக்கம் தையல் படக்கூடாது. இந்த பக்கம் தையல் படாமல் சும்மா நடுவில் மட்டும் இந்த தையலில் படாமல் நுனியில் மட்டும் நம்ம தையல் வச்சுக்கலாம். அப்போ தான் ஷோல்டர் வந்து நகராமல் இருக்கும். இதே மாதிரி இந்த சைடும் தையல் வச்சுக்கலாம். வந்து சைடு ஓப்பன் பக்கத்தில் இருந்து நம்ம வந்து ஆம்கோலை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் கேப் விட்டு இங்கேருந்து தையல் வச்சுக்கலாம். நல்லா நுனியில் தையல் வச்சுக்கலாம். படிமான தையல் போட்டதுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் தைச்சிக்கலாம். பேக் சைடு ஃபுல்லாக ஆம்கோல் ஜாயின் பண்ணியாச்சு. இது ஃப்ரண்ட் சைடு படிமான தையலும் போட்டாச்சு ஃபுல்லாக. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பேக் சைடில் இருக்கிற சைடு பீஸு ஒரு பீஸையும் ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற பீஸு ஒரு பீஸையும் சைடு பீஸு ஒரு பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணால் இந்த மாதிரி வி மாதிரி வரும். இது ஆம்கோல் ஜாயிண்டு. நம்ம இந்த மாதிரி பிடிச்சி இழுக்கும் போது இந்த சைடு வந்து ஓப்பன் ஆகக்கூடாது. அதுக்காக தான் இதில் சைடில் வந்து ரஃப் அடிக்க சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நேருக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டருக்கு நம்ம எப்படி ஜாயின் பண்ணியிருந்தோமோ கார்னர் பக்கத்தை தையல் இந்த பக்கம் போடாமல் அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து ஒரு தையல் போடலாம். இங்கேயும் ஒரு 1.5 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம துணி விட்டுக்கலாம். எதனாலனாக்கா நம்ம லாஸ்ட்டாக கீழே மடித்து தைக்கும் போது நமக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது. அதனால் பாருங்கள், நான் இந்த பக்கமும் தையல் போடலை, இந்த பக்கமும் கீழேயும் தையல் போடலை, நான் மேலேயும் தையல் போடலை. இப்போ இப்படி இருக்கும் பொழுது இது முன்பக்கம் வந்து பட்டி பீஸ், இது காஜா பட்டன் அடிப்போம்ல அந்த பீஸ். இது அப்படியே சைடில் நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே நம்ம வந்து ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டுக்கலாம். நேருக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். கழுத்து பகுதி வந்துருச்சு.
முன்பக்கம் காலர் தைக்கிறதுக்காக கழுத்து வந்து அது 1.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து ரஃப் அடிச்சுக்கணும். பாருங்க 1.5 இன்ச்சு இல்லைன்னா 2 இன்ச்சுக்கு தச்சு ரஃப் அடிச்சுக்கணும். கழுத்து முழுசாக தைக்கக்கூடாது. இந்த மாதிரி உருவனாக்கா அழகாக வந்துடும் முன்பக்கம். இது வந்து கழுத்து பாருங்கள். இங்கேருந்து நம்ம வந்து காலர் வச்சு தைக்கணும். இப்போ இந்த சைடு வந்து சைடு ஜாயின் பண்ண மாதிரி இந்த சைடையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு பீஸ் ஒன்று எடுத்து பின்பக்கத்தில் இருந்து ஒரு சைடு பீஸ் எடுத்து இந்த கீழே தொங்குற 2 சைடு பீஸையும் எடுத்து ஒன்றா இப்படி நம்ம பிடிச்சோம்னா வி மாதிரி வரும். தெரியுதுங்களா? வி மாதிரி வரும். நேருக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். திரும்பவும் துணி சுருட்டிக்கும் பார்த்து எடுத்து வச்சு தைக்கணும். இப்போ வந்து நம்ம இப்படியும் தப்பு செஞ்சிருவோம். இந்த மாதிரி நம்ம தைச்சோன்னா இந்த பீஸ் வந்து உள் பக்கமாக தொங்கக்கூடாது. இந்த பீஸ் வந்து வெளிப்பக்கமாக தொங்கும். இப்படி மடிக்கும் போது நமக்கு மேல்புறமாக இருக்கணும். முன் பீஸ் வந்து நம்ம தப்பாக இந்த பக்கம் மாற்றி நம்ம தைச்சோம்னாக்கா அது வந்து திருப்ப முடியாது. நமக்கு திரும்பவும் பிரிச்சுட்டு நம்ம தைக்க வேண்டியதாக இருக்கும். வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து காஞ்சா பட்டி திரும்பவும் தைச்சிக்கலாம். இன்னொரு பக்கத்துக்கு இப்போ வந்து முன்பக்க பீஸையும் நம்ம திருப்பியாச்சு. இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து காலர் பக்கம் வந்து காலர் வச்சு தைக்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஜாயிண்ட் வந்து ஃபுல்லாக நான் இதுக்காக தான் ஓப்பன் கொடுத்துருந்தேன். கீழே 2 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு வந்து தையல் கொடுத்துருந்தேன். மடித்து தைக்கும்போது கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக. இப்போ வந்து நம்ம ஒரு படிமான தையல் போட்டுருவோம். இதுக்கு கீழே இந்த மாதிரி மடிச்சு விட்டு இன்னொரு ஒன்று ஜாயின் பண்ணி ஒரு அழுத்தம் கொடுத்து அழகாக தையல் மேலே ஒரு தையல் போட்டுருவோம். கீழே அப்படியே படிமான தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம முன் பக்கம் காஜா படிக்கு வந்து படிமான தையல் போட்டோம். நம்ம அப்படியே காலர் வச்சு ஜாயின் பண்ணுவோம். இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து நம்ம உள்ளுக்காத்து வச்சுருக்கோம்ல, இந்த பிசுறு இருக்கிற இடத்துல இருந்து நம்ம வந்து காலர் வச்சு ஜாயின் பண்ண ஆரம்பிக்கணும். பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம அப்படியே ஃப்ரண்ட் சைடு இன்னொரு சைடு வந்து காஜா பட்டிக்கு தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டுக்கலாம். இங்கேருந்து தான் ஆரம்பித்தோம். ஃபுல்லாக ஒரு ரஃப் படிமான தையல் போட்டுட்டு காலர் ஜாயின் பண்ணிட்டு அந்த பக்கம் காஜா பட்டி இந்த பக்கம் காஜா பட்டி அடித்து தச்ச இடத்துல இருந்து திரும்ப முடிக்கணும்.
காலர் மடித்து தைச்சிக்கலாம். இது கவர்மெண்ட் காலர் போட்டுங்கிறதுனால பேட்ச் கொடுப்பாங்க. நம்ம நடு சென்டரில் வச்சு கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் போக தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நடு சென்டரில் வச்சு தையல் அடிச்சு கொண்டு தச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து பேக் சைடில் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து டாட் பிடிக்கணும். பேக் சைடில் ஒரு 3 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கணும். தச்சு நம்ம முடிச்சிட்டோம், ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த ஆம்கோலில் வந்து நம்ம கொஞ்சமாக விட்டு நம்ம தைச்சிருப்போம்ல, ஒரு 1/4 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு நம்ம தைச்சிருப்போம். அது வந்து இப்போ வந்து நம்ம கேப்பாக இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு பிரிஞ்சுட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கேப் இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சமாக தைக்க வேண்டியது இருக்கும். தைச்சா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதை நம்ம முன்னாடியே தைச்சோம்னாக்கா ஒரு மாதிரி முழுக்கு விழுற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே நம்ம தைக்கிறோம்ல, தைக்கும் பொழுது வந்து இந்த வெளிப்பக்கம் வந்து ஒரு மாதிரி மடக்கிற மாதிரி ஒரு பக்கம் இப்படி இருக்கும். அதனால் நம்ம லாஸ்ட்டாக இதை மட்டும் தைச்சிக்க வேண்டியது வந்து இந்த மாதிரி தான் வரும். நம்ம இங்கேருந்து வந்து காஜா பட்டியும் பட்டன் பட்டியும் நம்ம அடிச்சுக்க வேண்டியது கடையில் முடிஞ்சிருச்சு.